சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா? இவர்களுக்கு ஆதார் கார்டு தேவையில்லை. அது யாராருக்கு தேவையில்லை? அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்திருக்கின்றனர். அந்த வகையில் டிஎன்பிடிஎஸ் தளத்தில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்துவிட முடியும். புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பிக்கும் ஒருவரிடம் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் வெறும் 5 நிமிடங்களில் வீட்டில் இருந்தே விண்ணப்பித்து விடலாம். அதே சமயம் ஒரு சிலர் மட்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும்போது ஆதார் கார்டு சமர்ப்பிக்க தேவையில்லை. அதாவது அரசு கொடுத்திருக்கும் இந்த விலக்கு யாருக்கு பொருந்தும்? எப்படி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது மற்றும் எப்படி என்பது உள்ளிட்ட தகவல்கள் இங்கே தெரிந்து கொள்வோம். மறக்காம நீங்க வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது திருமணமான ஒருவர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க விரும்பினால் கணவன் மனைவி இருவரும் தங்களது பெயரை ஏற்கனவே உள்ள குடும்ப ரேஷன் கார்டில் இருந்து நீக்க வேண்டும். அதற்கும் டிஎன்பிடிஎஸ் தளம், அதாவது www.tnpds.government.in மூலம் ரேஷன் கார்டில் பெயர் நீக்க கோரி விண்ணப்பிக்க முடியும். அல்லது அதற்கான மாதந்தோறும் நடக்கும் ரேஷன் கார்டு குறைதீர் முகாமுக்கு சென்று ரேஷன் கார்டில் இருந்து பெயரை நீக்க கோரி விண்ணப்பிக்கலாம். அதன்படி புதிய ரேஷன் கார்டு கோருபவரின் பெயரை நீக்கிய சான்று, திருமண சான்று, இருவரின் ஆதார் கார்டு மற்றும் சொந்த வீடு என்றால் குடியிருக்கும் வீட்டின் வரி ரசீது, வாடகை வீடு என்றால் வாடகை ஒப்பந்த ரசீது, மின் கட்டண ரசீது, தொலைபேசி எண் ஆகியவை தேவைப்படுகிறது. சரி, இப்பொழுது எப்படி விண்ணப்பிப்பது என்பது இங்கே பார்ப்போம். அதாவது இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் இந்த www.tnpds.government.in என்ற இந்த தளத்திற்கு சென்று புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தது அதில் கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் பெயர், கணவன் மற்றும் மனைவி பெயர், வசிக்கும் முகவரி, நிரந்தர முகவரி, குடும்ப தலைவி புகைப்படம், தொலைபேசி எண் உள்ளிட்ட தகவல்களை நிரப்ப வேண்டும். அதன் பிறகு ஆதார் கார்டு, திருமண சான்று ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மற்றும் அடுத்ததாக நீங்கள் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கான ஒப்புகை சீட்டு கொடுக்கப்படும். அதை பத்திரமாக சேமித்து வைத்து கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியம். அடுத்தது அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் எண்ணை கொண்டு நீங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக யாருக்கு ஆதார் கார்டு தேவையில்லை என்பது இங்கே பார்ப்போம். அதாவது ரேஷன் கார்டு பொறுத்தவரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதார் கார்டு சமர்ப்பிக்கவில்லை என்றாலும் அவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டில் சேர்க்கப்படும். இவர்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு சமர்ப்பிப்பதில் இருந்து அரசு விலக்கு கொடுத்துள்ளது. அடுத்ததாக நேரடியாக விண்ணப்பிக்க முடியுமா? அதாவது இந்த கேள்வியானது அனைவருக்கும் இருக்கிறது. அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாதவர்கள் அருகில் உள்ள அரசு இ-சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு தாலுகா மற்றும் ஊராட்சி பகுதிகளிலும் அரசு அங்கீகாரம் பெற்ற இ-சேவை மையங்கள் உள்ளது. அங்கு
பொதுமக்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மிகவும் சிரமம் இல்லாமல் நீங்கள் இ-சேவை மையங்களில் சென்று பயன்படுத்தலாம். மற்றும் இல்லை என்றால் மாதந்தோறும் நடக்கும் பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்களுக்கு நீங்கள் நேரடியாகவே சென்று மனு கொடுக்கலாம். அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். மற்றும் ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து விதமான குறைகளுக்கும் நேரடியாக தீர்வு இந்த குறைதீர் முகாம்களில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே சமயம் இதில் பொதுமக்கள் தமிழ்நாடு அரசின் இந்த சேவைகளை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் 1.5 லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும். நான் முதல்வன் திட்டத்தில் பணி செய்ய வாய்ப்பு. 126 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசின் இந்த திட்டமானது நான் முதல்வன் திட்டம் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த 2 திட்டங்களும் மொத்தம் 126 காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முதன்மை திட்டமான நான் முதல்வன் திட்டம் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டம் இந்த 2 திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் பணிபுரிய ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளது. வயது வரம்பு பொறுத்தவரை இப்பணியிடங்களுக்கு 31/7/2025 தேதியின்படி இணை துணை தலைவர் பதவிக்கு அதிகப்படியாக 50 வயது வரை இருக்கலாம். புரோகிராம் மேனேஜர் பதவிக்கு 45 வயது வரை இருக்கலாம். சீனியர் அசோசியேட் ஜோனல் கணக்கு மேனேஜர் திட்ட அசோசியேட் பதவிக்கு 40 வயது வரை இருக்கலாம். ஜூனியர் அசோசியேட் இளம் வல்லுநர் பதவிக்கு அதிகப்படியாக 35 வயது வரை இருக்கலாம். கல்வி தகுதி பொறுத்தவரை சம்பளம் பொறுத்தவரை இணை துணை தலைவர் பதவிக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை வழங்கப்படும். புரோகிராம் மேனேஜர் பதவிக்கு 80,000 முதல் 1 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படும். சீனியர் அசோசியேட் பதவிக்கு ரூபாய் 50,000 முதல் 80,000 வரை சம்பளம் வழங்கப்படும். ஜோனல் கணக்கு மேனேஜர் பதவிக்கு ரூபாய் 50,000 முதல் 80,000 வரை சம்பளம் வழங்கப்படும். இளம் வல்லுநர் பதவிக்கு 20,000 முதல் 30,000 வரை சம்பளம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு www.nanmudhalan.tn.government.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் 11 மாத கால அளவில் ஒப்பந்த முறை பணியமர்த்தப்படுவார்கள். தேவையின் அடிப்படையில் ஒப்பந்தம் நீடிக்கப்படும். இப்பணியிடங்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.